Hi viewers, welcome to our channel. Let's see the important topic in physics today. What is waves? Waves அப்படினா என்ன? The disturbance which carries energy and momentum from one point in space to another point in space without the transfer of the medium. அதாவது waves அப்படினா ஒரு disturbance கொடுக்காம நமக்கு wave கிடைக்காது. இந்த disturbance ஒரு மீடியம் வழியாக நமக்கு ட்ராவல் ஆகுது. While it is traveling, it carries energy and momentum from one point to another point. Note that disturbance தான் நமக்கு ட்ராவல் ஆகுது and not the medium. Let's see what are the classification of waves. Waves can be classified into mechanical waves and non-mechanical waves. Mechanical waves transverse waves ஆகவும் இருக்கலாம், longitudinal waves ஆகவும் இருக்கலாம். But non-mechanical waves transverse waves மட்டும்தான் இருக்க முடியும். First mechanical wavesனா என்ன, non-mechanical wavesனா என்னன்னு பார்க்கலாம். Mechanical wave, non-mechanical wave. Mechanical wave is also called as elastic waves. மீடியம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது மெக்கானிக்கல் வேவ். டு நாட் ரெக்வயர் எனி மீடியம் தேவையில்லை அப்படின்னா அது நான் மெக்கானிக்கல் வேவ். அது என்ன மீடியம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது. There are 3 points how the medium should be. First point, medium should be elastic. Medium elastic இருந்தால் மட்டும்தான் it returns to its original condition. அது டிஸ்டர்ப் ஆனாலும் அது திரும்ப அதோட இனிஷியல் கண்டிஷனுக்கு வந்துடும். And second point, medium must have the inertia. Medium inertiaல இருந்தால் தான் it has the capacity to store energy. என்ன எனர்ஜி? மெக்கானிக்கல் எனர்ஜி. And third point, medium should be frictionless. மீடியம் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருந்தால் தான் நமக்கு எந்த ஒரு எனர்ஜி லாஸ் இருக்காது. எக்ஸாம்பிள், வாட்டர் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ். நான் மெக்கானிக்கல் வேவ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். லைட் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், மைக்ரோவேவ்ஸ், காமா ரேஸ், எக்ஸெட்ரா. இன் மெக்கானிக்கல் வேவ், waves are caused due to the vibrations of the particles. மீடியமில் இருக்கிற பார்ட்டிகல்ஸோட வைப்ரேஷன்ஸ்னால தான் நமக்கு வேவ் ப்ரொபகேட் ஆகுது. அண்ட் இன் நான் மெக்கானிக்கல் வேவ் இட் இஸ் டியூ டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட், கம்பேரிங் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மெக்கானிக்கல் வேவ் ஹாவ் லோ ஸ்பீட். இப்போது சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் லைட் வேவ்ஸோட ஸ்பீட் மேட்டரில் எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், ஸ்பீட் ஆஃப் லைட் வேவ்ஸ். இன் ஏர், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் 332 மீட்டர் per second at STP. STP அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 331.5 மீட்டர் per second. Comparing to sound waves, 10⁶ times ஸ்பீட் அதிகமாக இருக்கும் லைட் வேவ்ஸில். தட் இஸ் 3 × 10⁸ மீட்டர் per second. In water, speed of sound is 1480 மீட்டர் per second. ஏர் கம்பேர் பண்ணும்போது லிக்யூடில் வேவோட ப்ரொபகேஷன் அதிகமாக இருக்கும். பட் see in light waves, ஏர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது. 3
1/4 of that in air. That is 2.25 into 10 power 8 meter per second. Third point, comparing to liquid and gas in sound waves, solidல ரொம்ப அதிகமாக இருக்கும். Example, stainless steel. Speed of sound ஸ்டீல் எவ்வளோ இருக்கும்னா 5800 மீட்டர் per second இருக்கும். அப்படியே இன்வர்ஸாக இருக்கும் லைட் வேவ்ஸில். லிக்விட் அண்ட் கேஸஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும் 2 into 10 power 8 மீட்டர் per second. டிரான்ஸ்பரண்ட் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிளாஸு. அதுவே ஒப்பேக் சாலிட்ஸ் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் 0 இருக்கும். ஒப்பேக் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பிரிக்கு. அண்ட் லாஸ்ட், இன் வேக்யூம் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் 0 இருக்கும். வேக்யூம் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மீடியம். ஸோ மீடியம் இல்லைன்னா சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஆகாது. அண்ட் இன் லைட் வேவ்ஸ் vacuum speed 3 into 10 power 8 meter per second. And now coming back, last point பாருங்க, மெக்கானிக்கல் வேவ் டிரான்ஸ்வர்ஸாகவும் இருக்கலாம், லாங்கிடியூட்னலாகவும் இருக்கலாம். பட் நான் மெக்கானிக்கல் வேவ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸாக மட்டும்தான் இருக்கும். அது என்ன டிரான்ஸ்வர்ஸ் லாங்கிடியூட்னல் பார்க்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், the direction of vibration of particles of the medium is perpendicular to the direction of waves. See how the transverse wave travels. Red color arrow mark mentioning how the wave travels. You can see it is traveling in perpendicular. In transverse wave, it propagates in the form of crest and trough. பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் வேவ் ப்ரொபகேட் ஆகும்போது நமக்கு க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப் கிடைக்கும். இதில் க்ரஸ்ட் அப்படின்னா ஹையஸ்ட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மீன் பொசிஷன், அண்ட் ட்ரஃப் அப்படின்னா லோவஸ்ட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மீன் பொசிஷன். மீன் பொசிஷன் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் லெவல். ஹியர் திஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இஸ் செட் டு பி மீன் பொசிஷன். And in longitudinal wave, the direction of vibration of particles of the medium is parallel to the direction of propagation of the waves. In longitudinal wave, it propagates in the form of compressions and rarefactions. Parallel directionல wave propagate ஆகும்போது நமக்கு compression and rarefaction கிடைக்குது. ஸோ compression அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் எந்த இடத்துல க்ரௌடாக இருக்குதோ அதை தான் நம்ம கம்ப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ ரீஜன் ஆஃப் கிரியேட்டிங் ஹை ப்ரெஷர். அண்ட் ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் ஸ்ப்ரெட் அப்பார்ட். ரீஜன் ஆஃப் கிரியேட்டிங் லோ ப்ரெஷர் இஸ் செட் டு பி ரேர்ஃபேக்ஷன்ஸ். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் பாசிபிள் இன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விடோட சர்ஃபேஸ்லையும் பாசிபிள். Longitudinal waves is possible in all 3 types of matter. In next class, waves oda properties பத்தி பார்க்கலாம். Thank you for watching my video. Keep watching. If you have any doubt, comment me. Thank you. Bye bye.